வணக்கம் சார், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து போஸ்ட்மேன், மெயில் கார்டு, பிஏ இந்த எக்ஸாமுக்குலாம் வெயிட் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோங்க. அந்த எக்ஸாம்லாம் எழுதிட்டு அது சம்மந்தமாக இன்றைக்கி நமக்கு ஒரு புது அப்டேட் நம்ம கை கிடச்சிருக்கு. அதாங்க இந்த டைம் லைன் வந்து யூஸ்வலாக நமக்கு எப்பயுமே எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டா அப்போயே அந்த எக்ஸாம் எழுதுகிற டைம்லேயும் நமக்கு கிடச்சிரும். ஆனால் இந்த தடவை இன்றைக்கி தாங்க கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரொவிஷனல் கீ நேற்றே விட்டுட்டாங்க. நமக்கு தெரியும் 1/9 ப்ரொவிஷனல் கீ விட்டுட்டாங்க. ஓகேங்களா, அதோட ஃபீட்பேக் வந்து 4/9 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நம்ம நேற்றே கீழே நம்ம பார்த்துருந்தோம். ப்ரொவிஷனல் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கணும்னா 4/9 கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த 4/9 கொடுக்குற நம்ம ஃபீட்பேக்கெல்லாம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு 10/9 ஃபைனல் கீ விட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ப்ரொவிஷனல் கீ தான் விட்டுருக்காங்க. ஃபைனல் ஆன்சர் கீ 10/9 விட்டுட்டு 19/9 வந்து ரிசல்ட் விட சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட் எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் மெயில் கார்டு எக்ஸாமுக்கு டெஸ்ட் நடத்துகிறாங்க. டெஸ்ட்னா டைப்பிங் எக்ஸாம். ஓகேங்களா, டெஸ்ட்னா டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து போஸ்ட்மேன் மெயில் கார்டு பிஏஎஸ்ஏக்கு மட்டும்தான். ஓகேங்களா, எம்டிஎஸ்க்கு கிடையாது. போஸ்ட்மேன் மெயில் கார்டு பிஏஎஸ்ஏக்கு மட்டும்தான். அந்த போஸ்ட்மேனுக்கு உண்டான டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25/9 நடத்திட்டு ரிசல்ட்டு 1/10 ரிசல்ட் விடலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, 6/10 இஷ்யூ ஆஃப் ப்ரமோஷன் ஆர்டர். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன் மெயில் கார்டு ரிசல்ட் விட்டுட்டு அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எம்டிஎஸ் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவை விடுறாங்க. 1/10 ஓகேங்களா, 25/9 டெஸ்ட் நடத்திட்டு 1/10 ரிசல்ட் விடுறாங்க. இப்போ 6/10 அவங்களாம் ப்ரமோஷன் உங்களுக்கு இஷ்யூ பண்ணணும். ஓகேங்களா, பிஏ எக்ஸாமுக்கும் அதே தாங்க. நமக்கு வந்து பிஏ எக்ஸாமில் இன்றைக்கி ஃபைனல் ஆன்சருக்கே வந்துருச்சு. நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். இல்லாதவங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் கூட இருக்குது. ஓகேங்களா, ஃபைனல் ஆன்சருக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஃபைனல் ஆன்சருக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டேட் 29/8 தான். ஆனால் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அதன்படி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் 9/9 விட்டு 14/9 வந்து பார்த்திங்கன்னா பிஏ எக்ஸாமுக்கு டெஸ்ட் இருக்குங்க. டைப்பிங் எக்ஸாம் பிஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா, 14/9 பிஏ எக்ஸாமுக்கு டைப்பிங் டெஸ்ட்டு, 25/9 போஸ்ட்மேன் மெயில் கார்டு எக்ஸாமுக்கு டைப்பிங் டெஸ்ட். ஓகேங்களா, இதோட ரிசல்ட் 18/9 விட்டுறாங்க. 23/9 அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதாங்க நமக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட்டு. ரொம்ப சீக்கிரமாக எல்லாம் நடக்க போகுது. அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு எல்லாருமே நம்ம நல்லா பண்ணியிருக்கோங்க. எல்லாத்துக்குமே வாழ்க்கை மாறிடுங்க. கொஞ்சம் நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து இன்னும் ஒரே ஒரு அப்டேட்டுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம அந்த எம்டிஎஸ்க்கான இது சொல்லிட்டு இருக்கும்போது கட் ஆஃப் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அதில் ஒரு கொஸ்டின் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மேனோட. ஓகேங்களா, செகண்ட் பேப்பர் அது கொஞ்சம் மாற்றி நம்ம வந்து ஃபஸ்ட் பேப்பர் இதுன்னு நினச்சிட்டோம். ஃபஸ்ட் பேப்பர் இல்லைங்க, செகண்ட் பேப்பரில் ஒரு கொஸ்டின் வந்து டெலிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, கன்ஃபார்மாக சொல்லுங்கள். அது ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கல. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதனால் டெலிட் பண்ணுறதுக்கான யாராவது வந்து அப்பீல் போனாங்கன்னா டெலிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி ப்ரொவிஷனல் கீ வந்துருச்சுங்க. நம்ம ரிலீஸ் பண்ணி அதாவது இந்த ஃபைனல் ஆன்சர் கீ பிஏ எக்ஸாமோட ஃபைனல் கீ வந்துருச்சு. எம்டிஎஸ்க்கான ப்ரொவிஷனல் கீ நேற்று வந்துருச்சு. ஓகேங்களா, நம்ம எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தாங்க ஆன்சர் கீஸும் வந்துகிட்டு இருக்குது. ரிசல்ட்டுக்கான ஒரு கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வேகன்சி பொசிஷன் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்லிடுறோம். ஓகேங்களா, கொஞ்சம் கனெக்டடாகவே இருங்க. நம்ம சீக்கிரம் வந்து நம்ம எல்லா பொசிஷன், வேகன்சி பொசிஷன், நம்ம கட் ஆஃப் எவ்வளோ வரும் எல்லாமே வந்து எங்கள் டீம் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரம் சொல்லிடுறோங்க. தேங்க்யூ.